ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு இந்த வீடியோவில் பிரதான் மந்திரி வாய வந்த யோஜனா அதாவது பிஎம்விவிஒய் ஸ்கீமை பற்றி ஃபுல்லாக டீட்டெயில்டாக பார்ப்போம். இந்த திட்டத்தில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறதுனால அதாவது சீனியர் சிட்டிசன்ஸ் பென்ஷன் பெறலாம். இந்த ஸ்கீமில் 60 இயர்ஸ்க்கு அதிகமான மூத்த குடிமக்கள் 10 இயர்ஸ்க்கு அப் டு 8% வரைக்கும் கேரண்டியான இன்ட்ரெஸ்ட்டு கிடைக்கும். இந்த ஸ்கீமை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த ஸ்கீமை யார் நடைமுறைப்படுத்துகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்ஐசி லைஃப் இன்சூரன்ஸ் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா தான் இந்த ஸ்கீமை நடைமுறைப்படுத்திட்டு இருக்காங்க. சீனியர் சிட்டிசன்ஸ்க்கான பென்ஷன் ஸ்கீம்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்கீம்ஸ் இருக்குது. அதில் என்பிஎஸ் நேஷ்னல் பென்ஷன் ஸ்கீம், பிபிஎஃப், எஸ்சிஎஸ்எஸ் போன்ற நிறைய ஸ்கீம்ஸ் இருக்குது. இருந்தாலும் இந்த ஸ்கீமில் என்ன இப்படி ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் கிடைக்கிற இன்ட்ரெஸ்ட் ரேட் ஆல்மோஸ்ட் ஃபிக்ஸ்டாக இருக்கும். உங்களுக்கு மற்ற ஸ்கீமை கம்பேர் பண்ணும்போது அதிகமான இன்ட்ரெஸ்ட் ரேட் கிடைக்கும். ஸோ இந்த ஸ்கீமில் சீனியர் சிட்டிசன்ஸ் அதாவது 60 இயர்ஸ்க்கு மேலே இருக்கிற யார் வேணாலும் இன்வெஸ்ட் பண்ணுறதுனால நீங்கள் அதிகமான இன்ட்ரெஸ்ட் ரேட் பெறலாம். அதனால உங்களுக்கு அதிகமான பென்ஷன் கிடைக்கும். இந்த ஸ்கீமை பார்த்தீங்கன்னா இன்னும் 3 இயர்ஸ்க்கு அதாவது 2023 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. இதில் 60 இயர்ஸ் ஆனவங்களுக்கும் அதுக்கு மேலே இருக்கிற யார் வேணாலும் இதில் இன்வெஸ்ட் பண்ணலாம். இந்த ஸ்கீம் பார்த்தீங்கன்னா மற்ற ஸ்கீம் போல் இல்லாமல் இது ஒரு ஒன் டைம் பேமெண்ட் ஆப்ஷன். இதில் ஒருத்தர் மேக்ஸிமம் 15 lakhs வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணலாம். இதில் மற்ற ஸ்கீம் மாதிரி மந்த்லி இயர்லி பேஸில் எல்லாம் கட்ட முடியாது. ஸோ ஒன் டைம் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் மட்டும் இந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஃபேமிலியில் சீனியர் சிட்டிசன்ஸ் 2 பேர் இருக்காங்க அப்படின்னா 30 lakhs வரைக்கும் இதில் இன்வெஸ்ட் பண்ணலாம். இதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட்க்கு பென்ஷன் பார்த்தீங்கன்னா மந்த்லி பேசிஸ்லேயோ அல்லது இயர்லி பேசிஸ்லேயோ அல்லது குவார்ட்டர்லி பேஸ்லேயோ ஹாஃப் இயர்லி பேசிஸ்லேயோ சூஸ் பண்ணிக்கலாம். இதில் இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட்டுக்கு நீங்கள் மேக்ஸிமம் 10 years வரைக்கும் பென்ஷன் வாங்கலாம். இந்த ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்களோட அமௌண்ட்க்கு ஜிஎஸ்டியிலேருந்து ரிடக்ஷன் கிடைக்கும். சரி, ஓகே. இந்த ஸ்கீமில் எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைரெக்டாக எல்ஐசி ஆஃபீஸில் போயிட்டு ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஆன்லைனில் பண்ணுறீங்க அப்படின்னா அப்ளை பண்ணுறீங்கன்னா www.licindia.in வெப்சைட்டில் போயிட்டு அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ஸ்கீமுக்கான பென்ஷன் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா டைரெக்டாக நெட் பேங்கிங் மூலமாக உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. அதுலேருந்து நீங்கள் எந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கிறீங்களோ, இப்போ மந்த்லி பேசிஸ்லேயோ குவார்ட்டர்லி பேசிஸ்லேயோ ஹாஃப் இயர்லி பேசிஸ்லேயோ இயர்லி பேசிஸ்லேயோ சூஸ் பண்ணிங்கன்னா அந்த டேட்டில் போயிட்டு நீங்கள் உங்களோட அமௌண்ட்டை எடுத்துக்கலாம். இந்த ஸ்கீமில் 10 இயர்ஸ்க்கு அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட லாஸ்ட் பென்ஷன் அமௌண்ட் ப்ளஸ் உங்களோட பர்ச்சேஸ் ப்ரைஸ் ரெண்டையும் சேர்த்து உங்கள் அக்கௌண்ட்டில் கிரெடிட் பண்ணிடுவாங்க. சப்போஸ் பாலிசி ஹோல்டர் 10 இயர்ஸ்க்குள்ளே டெத் ஆகிட்டார் அப்படின்னா அவங்களுக்கு அவங்க கட்டின தொகை திரும்ப அளிக்கப்படும். அதாவது அவங்களோட நாமினிக்கோ அல்லது வாரிசுதாரர் யாராவதுக்கோ அளிக்கப்படும். இந்த ஸ்கீமில் ஜாயின் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் நீங்கள் 60 இயர்ஸை கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டுங்கிறது எதுவும் கிடையாது. இந்த ஸ்கீம் ஸ்டார்ட் பண்ணலேருந்து 10 இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு பென்ஷன் கிடைக்கும். இந்த ஸ்கீமில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற அமௌண்ட்டை பொறுத்து எவ்வளவு பென்ஷன் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸ்கீமில் நம்ம பென்ஷன் வாங்குறதுக்கு ஒவ்வொரு மாதமும் 1000 ரூபாய் பென்ஷன் வாங்கணும் அப்படின்னா இந்த ஸ்கீம் 1,50,000 இன்வெஸ்ட் பண்ணணும். இதே 5,000 ஒவ்வொரு மந்த்ஸும் நீங்கள் பென்ஷன் வாங்கணும் அப்படின்னா அதுக்கு 7,50,000 இன்வெஸ்ட் பண்ணணும். அப்படி இன்வெஸ்ட் பண்ணும்போது நீங்கள் மாதம் போய் அந்த அமௌண்ட்டை பேங்க்லேருந்து எடுத்துக்கலாம். ஸோ இதை வச்சு உங்களோட ஃப்யூச்சரை டிசைட் பண்ணிக்கலாம். நீங்கள் இதில் ஒவ்வொரு குவார்ட்டருக்கும் 3,000 rupees பென்ஷன் வாங்கணும் அப்படின்னா அதுக்கு 1,49,068 rupees இதில் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி வரும். இதே நீங்கள் 15,000 ஒவ்வொரு குவார்ட்டருக்கும் பென்ஷன் வாங்கணும் நினச்சிங்கன்னா அதுக்கு 7,45,342 rupees நீங்கள் இதில் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் நீங்கள் ஒவ்வொரு 3 மாதத்துக்கு ஒன்ஸ் நீங்கள் உங்கள் பேங்க்கில் போய் அந்த அமௌண்ட்டை எடுத்துக்கலாம். ஹாஃப் இயர்லி பென்ஷன் ஸ்கீம். இந்த ஹாஃப் இயர்லி பென்ஷன் ஸ்கீமில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஹாஃப் இயர்லிக்கும் நீங்கள் 6,000 rupees பென்ஷனை வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு 1,47,601 rupees நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும். 30,000 நீங்கள் பென்ஷன் வாங்கணும் அப்படின்னா நீங்கள் அதுக்கு 7,38,007 rupees நீங்கள் இதில் இன்வெஸ்ட் பண்ணணும்.
இயர்லி பென்ஷன் ஸ்கீம் இதில் பார்த்தீங்கன்னா இயர்லி ஒன்ஸ் நீங்கள் பென்ஷன் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்க, நீங்கள் சப்போஸ் 12,000 ருபீஸ் இயர்லி ஒன்ஸ் பென்ஷன் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அதுக்கு 1,44,578 ருபீஸ் இன்வெஸ்ட் பண்ணணும். சப்போஸ் நீங்கள் 60,000 இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா, சப்போஸ் நீங்கள் இயர்லி ஒன்ஸ் 60,000 பென்ஷன் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு 7,22,892 ருபீஸ் இதில் இன்வெஸ்ட் பண்ணணும். இந்த ஸ்கீமில் ஒரு குடும்பத்தில் யாரெல்லாம் பயன்பெறலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் பாலிசி ஹோல்டர் 10 இயர்ஸ்க்குள்ளே இறந்துட்டார் அப்படின்னா அவரோட மனைவிக்கோ அல்லது மனைவி பாலிசி இருந்தால் அவங்களோட கணவருக்கோ இந்த பென்ஷன் ஸ்கீம் கிடைக்கும். இதில் இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட்க்கு உங்களுக்கு சப்சிடி கிடைக்கும். எவ்வளவு சப்சிடி கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இதில் இன்வெஸ்ட் பண்ணுற ஒவ்வொரு 1000 ருபீஸ்க்கும் மந்த்லி பென்ஷன் வாங்குறவங்களுக்கு 80 ருபீஸும், ஹாஃப் இயர்லி பேசிஸில் பென்ஷன் வாங்குறவங்களுக்கு 81.3 ருபீஸும், இதே குவார்ட்டர்லி பேசிஸில் பென்ஷன் வாங்குறவங்களுக்கு 80.5 ருபீஸும், இயர்லி பேசிஸில் பென்ஷன் வாங்குறவங்களுக்கு 83 ருபீஸும் கிடைக்கும். இந்த சப்சிடி அமௌண்ட்டானது உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டோட ஆட் ஆகி உங்களுக்கு பென்ஷனாக கிடைக்கும். சப்போஸ் நீங்கள் ஏதாவது சுச்சுவேஷனில் எக்ஸிட் ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எக்ஸிட் ஆகலாம். அதுக்கு நீங்கள் ஏதாவது மெடிக்கல் ஏதாவது எமர்ஜென்சி சுச்சுவேஷன் அந்த ரீசனை நீங்கள் மென்ஷன் பண்ணிவிட்டு எக்ஸிட் ஆகிக்கலாம். அப்படி எக்ஸிட் ஆகும்போது நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்லேருந்து 98% வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கும். ஸ்கீமில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்லேருந்து லோன் கூட வாங்கிக்கலாம். எவ்வளவு லோன் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னா 75% நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்லேருந்து லோன் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த ஸ்கீமில் PMVVY ஸ்கீம்னா என்ன, அதில் 60 இயர்ஸ்க்கு மேலே இருக்கிற யார் வேணாலும் இன்வெஸ்ட் பண்ணலாம். நீங்கள் ஹாஃப் இயர்லி பேசிஸில் இன்வெஸ்ட் பண்ணும்போது எவ்வளோ உங்களுக்கு பென்ஷன் கிடைக்கும், இயர்லி பேசிஸில் எவ்வளோ கிடைக்கும், குவார்ட்டர்லி பேசிஸில் மந்த்லி பேசிஸில் எவ்வளோ கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயில்டாக பார்த்தோம். இந்த ஸ்கீம் உங்களுக்கு சூட்டபிளானா இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.